ஜி மூர்த்தி, என்னோட மனைவி பேர் வந்து மிஸ்ஸஸ் எம் பூர்ணிமா. நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா எங்கள் மனைவி வந்து கொளத்தூர் அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் போட்டிடுறாங்க, நான் வந்து பெரம்பூர் அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் போட்டிடுறோம். இதுக்கு முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டில் ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் ஸ்கேம் வந்து தடுக்கிறதுக்கான ஆராய்ச்சி வந்து நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இந்த ஆராய்ச்சி வந்து நாங்கள் 2 ஆண்டு காலமாக நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இந்த ஆராய்ச்சி மூலியமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, பேங்க் மூலியமாக தான் ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் ஸ்கேம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். அந்த எடுக்கும் பட்சத்தில் 5 டேட்டா தான் வரும். ஃபஸ்ட்டு டேட்டா வந்து டேட் வரும், 2வது டேட்டா வந்து யூடிஆர் நம்பர் வரும், 3வது டேட்டா வந்து டெபிட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் வரும், லாஸ்ட் வந்து பேலன்ஸ் டிரான்சாக்ஷன் வரும். 5 மட்டும்தான் வரும். இந்த 5 கொடுக்கும் நேரத்தில் வாட் இஸ் ஹிடன் மறைக்கப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம் வந்து மறைக்கப்படுது பேங்க் மூலிமா. அப்புறம் பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ் மறைக்கப்படுது, எந்த அக்கௌண்ட் நம்பர் எந்த பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் மறைக்கப்படுது. அதுக்கடுத்து லொக்கேஷன். இந்த 3 வந்து நம்மளோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா ஆன்லைன் சைபர் இன்டர்நெட் பேங்கிங் ஸ்கேம் முழுமையாக தவிர்க்கப்படும். அதுக்காக நாங்கள் பண்ண ரிசர்ச் வந்து 6000 மணி நேரம் 2024 இன்னைக்கு வரையும். சரிங்களா? இதை ஒரு காரணத்தை கொண்டு நாங்கள் வந்து பெரம்பூர் கான்ஸ்டியூஷனில் நான் போட்டிடுறேன், டாக்டர் ஜி மூர்த்தி. கொளத்தூர் கான்ஸ்டியூஷனில் மிஸ்ஸஸ் எம் பூர்ணிமா வந்து போட்டிடுறாங்க. இது எல்லா மக்களுக்கும், இந்திய மக்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழுமையாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். வணக்கம், காலை வணக்கம், மதியம் வணக்கம். என் பெயர் டாக்டர் ஜி மூர்த்தி. எங்கள் துணைவியார் மிஸ்ஸஸ் எம் பூர்ணிமா. myself Dr. G. Murthy, contest. My wife. Myself I am Purnima Murthy. I am contesting in Kolattur Assembly Constituency Assembly as a independent candidate with the symbol of CCTV camera symbol. Okay. Actually என்னோட படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ இன்ஜினியரிங் டிசைன் முதுகலை படித்து வந்திருக்கிறேங்க, மற்றும் பிஹெச்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு வந்திருக்கிறேன். என்னோடய அனுபவம் பார்த்திங்கன்னா 20 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறேன். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரம்பூர் கான்ஸ்டியூன்சியில் நான் போட்டிடுறேன், டாக்டர் ஜி மூர்த்தி. எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் பூர்ணிமா வந்து கொளத்தூர் அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் போட்டிடுறாங்க. இப்போ நாங்கள் என்ன முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில், இந்திய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம், அதாவது ஆன்லைன் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங் ஸ்கேம், அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடந்துகிட்ருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2024 மட்டுமே பார்த்திங்கன்னா 22,500 கோடி ரூபா நடந்திருக்குதுங்க நம்ம இந்தியா நாட்டில். பல லட்சம் பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து, பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரி கடந்த 2025 அதே மாதிரி தான் 21,500 கோடி ரூபா வந்து ஸ்கேம் நடந்திருக்கு. இதுக்காக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கேமை எப்படி தடுக்கிறது? இந்த ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் ஸ்கேம், எனி சைபர் ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் மூலிமா தான் நடக்குது, நம்மளோட பேங்கிங் சிஸ்டத்து மூலிமா தான் நடக்குது. அதை வந்து தடுக்கக்கூடிய ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 6000 மணி நேரம், அதாவது 2024 ஆகஸ்ட் மாதம் 2024 இன்னைக்கு வரையும் ஒரு 6000 மணி நேரம் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி நாங்கள் இதெல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் அந்த இதில் வந்து ஒரு விக்டிம், நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் எங்களுக்கு அந்த வழி தெரிஞ்சது. நாங்கள் பாதிக்கப்பட்ட மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம். பட் நாங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து எங்கள் துணைவியார் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் ஐடி கிளிக் பண்ணுறாங்க. அது மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா நமக்கு வருது. டிப்ஸு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதாவது ட்ரேடிங் டிப்ஸ் தரேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு 3 மாதம் கடந்து போகுது, மே, ஜூன், ஜூலை கடந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, பேச்சுவார்த்தையில் நம்ம வந்து அவங்கள நம்பிடுறோம். நம்பினோன்னா என்ன ஆகிடுது, நம்ம அவங்களோட ஒரு ஆப் கொடுக்குறாங்க, அந்த ஆப்பில் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், இன்ஸ்டால் பண்ணிடுறோம் நம்ம மொபைலில். நம்ம மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னே நம்ம மொபைல் ஃபுல்லாகவே
அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம மொபைலில் நம்ம என்னெல்லாம் நடவடிக்கை நடக்குதோ நம்ம வீட்டில் இருந்தால் கூட அவங்க வேறு எங்கேயோ இருந்தால் கூட டோட்டல் கண்ட்ரோல் வந்து அந்த மொபைலில் வந்து எடுத்துக்கிறாங்க அந்த ஆப் மூலிமா. இதனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நடவடிக்கை ஃபுல்லாகவே இங்கே கண்டுக்கிட்டு, அது இல்லாமல் பேங்க் மூலிமா நமக்கு என்னென்னலாம் அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அத்தனை அக்கௌண்ட்ஸும் அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே என்ன எடுத்துடுறாங்க, பேங்க் மூலிமாவே எடுத்துடுறாங்க. ஏன்னா இது பேங்க் மூலிமா தான் இந்த ஸ்கேமே நடக்குது. ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் ஸ்கேம் வந்து பேங்க் மூலிமா தான் நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் இழந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90,77,800 ரூபா வித்தின் 15 days ஆகஸ்ட் மந்தில் நடக்குது. 7-8 நாள் தான் நாங்கள் பரிவர்த்தனையே பண்ணுறோம். அதாவது அவங்க 10 கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. 10 கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. கரண்ட் அக்கௌண்ட்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்பிட்டு நம்ம போடுறோம். அந்த போடும்போது பார்த்தீங்கன்னா போடணுன்னு நமக்கு ஆமாம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி என்னாகும், நம்மளோட ட்ரேடிங் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரேடிங் ஆப்பில் நம்ம காசு போட்டது ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம ஸ்டாக் வாங்குறது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் காலையில் 9:15க்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் நடக்கும்போது இந்த ஆப்பு ஒர்க் ஆகும். ஈவினிங் 3:15க்கு என்ன ஆகும்னா 3:30க்கு என்ன ஆகுனா இந்த ஆப் அது வரையும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். 3:30க்கு மேலே ஒர்க் ஆகாது, கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆப் வந்து ஃபேக் ஆப். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம காசு இங்கே இருக்குது, நம்ம ஸ்டாக் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த அமௌண்ட் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு இமீடியட்டாக வித்தின் 2 minutes 3 minutes 5 minutesல அப்படியே பறக்கும் இந்தியாவில். அப்போ இதுக்கு முழுக்க யார் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பேங்க்ஸ். ஒரு பேங்க் இல்லைங்க, எல்லா பேங்க்கும் தான். எக்ஸாம்பிள் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், காஸ்மோஸ் பேங்க், கொட்டக் மகேந்திரா, தென் கரூர் வைஸ்யா பேங்க், உஜ்வான் ஃபினான்ஸ் பேங்க். இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-35 பேங்க் இருக்குது. ஈவன் போஸ்ட் ஆஃபீஸில் கூட இது நடக்குதுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா உதாரணத்துக்கு நாங்கள் அனுப்பிச்ச டிரான்சாக்ஷன் வந்து 30 டிரான்சாக்ஷன், ஒரு 30 டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம், 10 அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போது 30 டிரான்சாக்ஷனில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பர்டிகுலர் டேட் 28/8/2024 என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா 1,25,000 ரூபா ஐஎம்பிஎஸ்ல ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. காஸ்மோஸ் பேங்க் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறாங்க, காஸ்மோஸ் பேங்க் ஹைதராபாத். அதுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் என்னோடய காசை வந்து 7/17/14க்கு அனுப்புகிறேன். ஈவினிங் 28/8/2024 அனுப்புகிறேன். அதே மாதிரி எங்களோட துணைவியார் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து 7/16க்கு 2,85,000 ரூபா அனுப்புகிறாங்க. அவங்களோட தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லேருந்து அனுப்புகிறாங்க. நான் வந்து ஐஓபி பேங்க்லேருந்து அனுப்புகிறேன். நான் இப்போ அனுப்பும் பட்சத்தில் 2 டிரான்சாக்ஷன் எவ்வளோ, 7/14 7/16 அதுக்கு ஹைதராபாத் போயிடுது. ஹைதராபாத்லேருந்து இம்மீடியட்டாக வித்தின் 4 minutesல வித்தின் 3 minutesல அந்த ஹைதராபாத்லேருந்து ஒரு அமௌண்ட்டு 2,76,000 ரூபா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு போகுது. ராஜஸ்தானுக்கு போயிடுது. ராஜஸ்தானில் போகக்கூடிய பேங்க் வந்து சிட்டி யூனியன் பேங்க். அதோட பேங்க்கோட நபர் பேர் வந்து தினேஷ் குமார். அவர் சிட்டி யூனியன் பேங்க் வச்சுருக்காரு, அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அதுவும் கரண்ட் அக்கௌண்ட் தான். நெக்ஸ்ட்டு அந்த ராஜஸ்தான்லேருந்து இப்போ நான் ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் தான் சொல்கிறேன். நான் அந்த 2,76,000 ரூபா என்ன ஆகுதுன்னு another 3 minutesல எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாக்கு வருது. ஒரிசாவில் இருக்கிற அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். அதுவும் அது வந்து சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரிசாலேருந்து another 3-4 minutes 5 minutesல 6 டிரான்சாக்ஷன் மூலிமா 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா 30,000 ரூபா 10,000 ரூபா 10,000 ரூபா 10,000 ரூபா 10,000 சொல்லிட்டு என்ன ஆகுது 6 டிரான்சாக்ஷனாக சென்னையில் இருக்கிற இந்தியன் பேங்க் ஆழ்வார்பேட்டைக்கு வருதுங்க. அப்போது அது வந்து இதெல்லாமே எங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து சைபர் கம்ப்ளைண்ட் வந்து 9/9/2024 நாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அந்த என்சிஆர்பின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் சைபர் கிரைம் போர்ட்டல்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் என்ன ஆகும் கேட்டால் நம்ம போடக்கூடிய காசு வந்து அப்டேட் ஆகும், எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீட்டாக 1 by 1 அப்டேட் ஆகும். லேயர் 1 இப்போ நான் போடுறது வந்து லேயர் 1. அப்போது அங்கே போயிடுது. நான் போடுறது காஸ்மோஸ் பேங்க் வந்து லேயர் 1. லேயர் 1லேருந்து லேயர் 2 எங்கே போகுது, ராஜஸ்தான் தினேஷ்குமார் ஜோத்பூருக்கு போகுது. அது லேயர் 2. லேயர் 2லேருந்து லேயர் 3க்கு வருது. எங்கே வருது, ஒரிசா வருது. ஒரிசாவில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி அருண்குமார், ஒரிசாவோட அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வருது.
அங்கேருந்து என்ன ஆகுது, இம்மீடியட்டாக எங்கே வருது, சென்னைக்கு வருது, இந்தியன் பேங்க்குக்கு வருது. இந்தியன் பேங்க்கில் எந்த பிரான்ச்சு, ஆழ்வார்பேட்டை பிரான்ச்சு. அப்போ இதோட ஐஎஃப்எஸ்சி கோடும் அக்கௌண்ட் நம்பரும் நமக்கு என்சிஆர்பி போர்ட்டல் கிடைச்சது. நான் எங்கேருந்து போடுறேன், சென்னையில். நான் போடுற காசு இப்படி சுற்றிக்கிட்டு வித்தின் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் எங்கே வந்துடுது, சென்னைக்கு வந்துடுது. அப்போ நாங்கள் அதை கண்டுபிடிச்சிடுறோம். கண்டுபிடிச்சி பேங்க்கில் போய் நாங்கள் கேட்குறோம். கேட்கும் பட்சத்தில் அந்த பேங்க் மேனேஜர் வந்து அவர் சொல்கிறாரு, இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி துபாயில் இருக்காருங்க. கஸ்டமரோட டீட்டெயிலை என்க்ளோஸ் பண்ண மாட்டோம், வேறவங்களுக்கு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் மூலமாக தான் நாங்கள் வந்து எல்லா டோட்டல் எங்களோட ஸ்கேமுக்கான ஹெட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா வந்து ஒரு பேங்க்கே வந்து கஸ்டமர் வந்து இவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய நம்பர் மட்டும், கான்டாக்ட் நம்பர் மட்டும் நாங்கள் கேட்டோம். அட்லீஸ்ட் பேசலாம், எங்களோட அமௌண்ட் உங்களுக்கு எப்படி சார் வந்தது, ஏன்னா இவர் கஸ்டமர் இருக்கிறது துபாயில் இருக்கார். அப்படி இருக்கும்போது நாங்கள் போட்ட அமௌண்ட்டு, அதுவும் காஸ்மோஸ் பேங்க்கு ஹைதராபாத் பிரான்ச்சில் போட்ட அமௌண்ட் வந்து எப்படி வந்து இங்கே இந்தியன் பேங்க் ஒரு 4th லேயரில் எப்படி வந்து அதுவும் சென்னையாக இருக்கிறதுனால நாங்கள் டைரெக்டாக போய் இன்வால்வ் ஆகி அதில் போய் கேட்டதுனால எங்களுக்கு விவரம் தெரிய வந்தது. ஸோ இவர் தான் வந்து டோட்டல் ஸ்கேமுக்கு வந்து ஒரு ஹெட்டாக வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து டோட்டல் ஸ்கேமை வந்து பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து மிஸ்டர் கண்ணன் சொல்லிட்டு ஆழ்வார்பேட்டை இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது அந்த மேனேஜரும் கூட தான். ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு இந்தியன் பேங்க்கில் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், அவரோட ஃபோன் நம்பர் வாங்கி நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு கால் பண்ணுறேன். இந்தியன் நம்பருக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 20 செப்டம்பர் 2024 நான் பண்ணுறேன். கால் பண்ணாலும் அவர் கால் எடுக்கிறதில்ல. அவருக்கு என்ன ஆகிடும், ஒரு ஷாக் ஆகிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் துபாய் நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாரு வித்தின் அனதர் 15 மினிட்ஸில். கால் பண்ணும்போது நான் எடுத்து கேட்குறேன், சார் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் கண்ணனுங்கிறேன். சார் எங்கள் பணம் வந்து உங்கள்கிட்ட வந்திருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்குறேன். அவர் உடனே என்ன பதில் சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு வந்து அனுப்பிச்சது வந்து என்னோட தம்பி எனக்கு அனுப்பிச்சார் அப்படிங்கிறாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, தம்பி அனுப்பிச்சாருங்கிறீங்க, அவர் எங்கே சார் இருக்கான்னு கேட்டேன். என் தம்பி சேலத்தில் இருக்காரு அப்படிங்கிறாரு. ஆனால் அக்கௌண்ட் எங்கே இருக்குது, ஒரிசாவில் இருக்குது, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் இருக்குது. ஸோ அங்கே தான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. என்ன நடக்குது, அப்போ தான் எனக்கு தம்பிங்கிறாரு. அப்புறம் உடனே என்ன சொல்கிறேன், கால் போடுங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். அவரும் உடனே என்ன பண்ணுறாரு, காலும் போடுறாரு. போட்டோன்னா அவரும் பேசுகிறாரு. யார், டிபி அருண்குமார் பேசுகிறாரு. தேர்ட் லேயர் உள்ளவர் பேசுகிறாரு. பேசும் பட்சத்தில் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு நம்ம ஒரு கிரிப்பு கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம 4th லேயரில் இருக்கிறவர் அவரோட தம்பிங்கிறாரு, முன்னாடி போகிறோம். இட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ரிவர்ஸ்லேருந்து போகிறோம் நம்ம. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு அவரை வந்து கண்டுபிடிச்சிடுறோம், பேசும் பட்சத்தில் அவர் டிபி அருண்குமார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் விக்டீம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தான் ஒரு பெரிய நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எங்கள் ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க, ஓகே நம்மளை மாதிரி இவங்களும் பணத்தை இழந்திருக்கிறாங்க, அவங்க நம்மகிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறாங்க, எப்படி அவங்க வந்து நீ வந்து ஒரு குற்றவாளியை நினைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா திடீர்னு நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறோன்னா நானும் விக்டீம்ங்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா, விக்டீம்னோட ஒரு சைபர் கம்ப்ளைண்ட் அவரும் பண்ணியிருக்காரு. அந்த 2 பேஜ் டாக்குமெண்ட்டை அனுப்பிச்சி விட்றாரு. அதை என்ன பண்ணுறேன், உடனே என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாரு. நான் உடனே மெயிலில் வந்து சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், அதை நான் ஒரு தடவை பார்க்கும்போது தான் தெரியுது 10 லட்ச ரூபா. அவர் சொன்னார், நான் 10 லட்ச ரூபா என்னோட அக்கௌண்ட்டில் பிளாக் ஆகிடுச்சுங்கிறாரு. அதில் அப்படி தான் எழுதியிருக்காரு. கடைசியில் அதை எடுத்துகிட்டு போய் அசோக் நகரில் இருக்கிறதுல போய் பார்த்தா அவர் அந்த அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிற அக்கௌண்ட் நம்பர் வந்து அவரோட இன்னும் 2 அக்கௌண்ட் ஐசிஐசி பேங்க் சேலத்தில் இருக்குது. ஒன்று வந்து டிபி அருண்குமார், இன்னொன்று வந்து கண்ணன் கந்தசாமி. இது இல்லாமல் கண்ணன் கந்தசாமியோட ஒய்ஃப் ஜீவிதா கண்ணன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களையும் உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வந்துருக்காங்க. என்னன்ட்டு, நாங்கள் எல்லாருமே விக்டீம் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து யூஎஸ்டிடி, அதாவது எங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு இந்தியன் மணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. எங்களோட வாழ்வாதாரமே இந்த இதில் தான் இருக்குது, எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த அக்கௌண்ட்டு ஐசிஐசி அக்கௌண்ட்டு சேலத்தில் இருக்கிற அக்கௌண்ட்டை செக் பண்ணோம். நாங்கள் போய் அதை செக் பண்ணும்போது தான் என்ன தெரிஞ்சதுன்னா, வித்தின் 20 டேஸில் 1 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. யார், டிபி அருண்குமார். எங்கேருந்து வந்திருக்குன்னா, பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 17 ஸ்டேட்லேருந்து வந்திருக்கு. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேருந்து பணம் வந்திருக்கு. வந்த பணம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் கூட இருக்கிறது இல்லை. வித்தின் அனதர் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் என்ன ஆகுது, அடுத்த அக்கௌண்ட்டுக்கு டைவெர்ட் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கன்னு கேட்டிங்கன்னா, கரூர் வைஸ்யா பேங்க், ராயபுரத்தில் இருக்கிற கேஒய்பி பேங்க். அவரோட அக்கௌண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஏ ஃப்ரெஷ்ன்னு சொல்கிறாரு.
பியர் முகமது அப்துல்லா. நம்ம நினச்சிக்கிறோம் பழமுதிர்ச்சோலையோட ஃப்ரெஷ்ஷுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க ஹைட் பண்ணிடுறாங்க, அந்த பேங்க்கில் ஃபுல்லாக வரதில்லை டீட்டெயில்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ பிஎம்ஏ ஃப்ரெஷ்னா நம்ம பழமுதிர்ச்சோலை நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அவரோட ஃபுல் நேம் வந்து பியர் முகமது அப்துல்லா அப்படின்னு நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அவரோட அக்கௌண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஷ் வாங்குற மாதிரி. அவர் எதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாரு, கரண்ட் அக்கௌண்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணிடுறோம், அவர் வீட்டுக்கு கீழே ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் வச்சுருக்காரு. அந்த ரூமில் வந்து ஒரு ஃபிஷ் வியாபாரம் பண்ணுறதுக்காக பிஎம்ஏ ஃப்ரெஷ் ஃபிஷ்னு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு 40-45 நாளில் 6 கோடி ரூபா வந்து விழுகுதுங்க. அது வந்து ஒரு மியூல் அக்கௌண்ட்டுங்க. அது வந்து இட்ஸ் எ மியூல் அக்கௌண்ட், அதாவது பணத்தை கன்சாலிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு. அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன ஆகிடுச்சோம், இப்போ நம்ம காசு யார் எடுத்தாங்கிறது நமக்கு திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த டிபி அருண்குமார்கிட்ட நான் கேட்குறேன், என்னங்க தம்பி நீங்கள் வந்து பணத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு யார் கொடுத்தான்னு கேட்குறேன். எனக்கு தினேஷ்குமார்கிட்டருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போது தினேஷ்குமார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன், எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தினேஷ்குமார் உங்களுக்கு எப்படின்னு கேட்கும்போது யூஎஸ்டிடின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கேட்குறேன். அந்த எவிடன்ஸ் கேட்கும்போது 13 பேஜ் ஃபஸ்ட் அனுப்புகிறாரு. வாட்ஸ்அப் மூலிமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாரு. அதோட ரிசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ்டிடினா B2B பினான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது மூலிமா அதையும் ஃபேக்காக தான் அவர் ஸ்னாப்ஷாட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு ரிசிப்ட் வந்து நமக்கு போடுறாரு. அந்த ரிசிப்டை நாங்கள் ஒரு 2 டேஸ் பக்கம் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த ரிசிப்டே டோட்டலாக இவராக வந்து கட் பண்ணி என்ன பண்ணுறாரு, கொண்டுட்டு வர்றாரு. அது 13 பேஜ் கொடுக்குறாரு, 13 ஸ்னாப்ஷாட் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் கடந்து போகிறோம். அப்புறம் உடனே கேட்குறேன், நான் உங்களோட ஸ்டேட்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்குறேன். எது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். அப்போ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா ஒரு 8-9 லட்ச ரூபா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து காசு வருது, வந்தோடனே வேறு இடத்துக்கு தள்ளுறாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, இவங்க தான் வந்து ஸ்கேமை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் கேட்குறேன், என் தம்பி எப்பப்போ உனக்கு தெரியும், எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாரு. எப்பப்போ உனக்கு காசு வந்துச்சுங்கிறாரு. 8 மணி 1 நிமிஷத்துக்கு எனக்கு வந்துச்சுங்கிறாரு. நாங்கள் போட்டது எப்போ 7 மணி 16 நிமிஷத்துக்கு நாங்கள் போட்டு முடிச்சிடுறோம். 8 மணி 1 நிமிஷத்துக்கு எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் வரும், வரவே வராது. பெனிஃபிஷரி கிரியேட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் ஒருத்தர் வந்து மினிமம் 50,000 அன்னைக்கு அனுப்ப முடியும். ஆனால் இவருக்கு வந்த அமௌண்ட் என்னது 2,76,000 ரூபா. அது உடனே என்ன பண்ணுறாரு, இவருக்கு அனுப்புறாரு, கண்ணன் கந்தசாமி. இந்த கண்ணன் கந்தசாமி வந்து துபாயில் இருக்காரு. அவர் தான் இந்த ஸ்கேமை ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஒரு பெரிய நெட்வொர்க் டீம் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸும் தான். இப்போ பேங்க்ஸ் எல்லாம் எப்படி வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பண்ணுறாங்கன்னு எப்படி நான் உறுதியை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் கேட்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 காம்பனன்ட் தான் வரும். ஒன்று வந்து டேட் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர் வரும், யூனிவர்சல் டிரான்சாக்ஷன் நம்பர். நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் ஒரு நம்பர் வரும், தட் இஸ் கால் யூடிஆர் நம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் டெபிட் பண்ணீங்களா கிரெடிட் பண்ணீங்களான்ட்டு ஒரு காலம் வரும். 4 ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் பேலன்ஸ் டிரான்சாக்ஷன் வரும். மொத்தம் 5 தான் வரும். இன்றைக்கி இந்தியாவில் யார் பிரிண்ட் அவுட் போட்டாலும் இது மட்டும்தான் வரும். அப்போ என்ன மறைக்கப்படுது பேங்க்லேருந்து, டைம், எந்த டைமில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுங்கிறது மறைக்கப்படுது. டேட்டு கொடுத்துட்றாங்க, டைமை மறைச்சிட்றாங்க. அப்போது அதுக்கு அடுத்தது பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ், யார் வந்து யாருக்கு காசை போடுறாங்க. காசை போடக்கூடியது எப்படி, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். அப்போ அதுவும் மறைக்கப்படுது பேங்க் மூலிமா. அப்புறம் இவர் எங்கேருந்து போடுறாருங்கிறது என்னது, மொபைல்லேருந்து தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. இவர் போய் பேங்க்லேருந்து போடுறதில்ல, பேங்க்ல இருந்தால் கூட பேங்க்குள்ளே ஐபி அட்ரஸ் இருக்குது. அப்போது ஒரு லொக்கேஷன் வந்து மறைக்கப்படுது. அப்போது என்ன மறைக்கப்படுது, மொத்தம் 3 டேட்டா மறைக்கப்படுது. என்னென்ன, டைம் மறைக்கப்படுது, பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு மறைக்கப்படுது, நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் மறைக்கப்படுது. இது மறைக்கப்படுறதுனால டோட்டலாகவே இந்தியாவில் 22,500 கோடி ரூபா ஸ்கேம் நடக்குது. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு அவேர்னஸ் கொடுக்குது. ஆனால் யாருக்கும் பணத்தை வந்து, உதாரணத்துக்கு ஒரு நபர் 100 ரூபா இழக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு அவங்களுக்கு திரும்பி கிடைக்கிறது 2 ரூபா மட்டும்தான், இல்லைன்னா 3 ரூபா மட்டும்தான் திரும்பி கிடைக்குது. மீதி இருக்கிற காசு 98 ரூபா 97 ரூபா 98 ரூபா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க 2வது லேயர் 3வது லேயர்ல காசை வந்து செக்கு போட்டு எடுத்துடுறாங்க.
என்ன போட்டு எடுத்துறாங்க? செக் மூலியமாகவும் ஏடிஎம் மூலியமாகவும் எடுத்துட்டு அந்த அக்கௌண்ட்ல எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வேற எங்களுக்கு இந்த கன்சால்டேஷன் பண்ணுறான்னு சொல்லலையா, அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போது நம்ம கிளியர் ஆகிடுச்சுங்களா? அதாவது காசை எடுத்துடுறாங்க, எடுத்துகிட்டு வேற அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இமீடியட்டாக ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அனுப்பிச்சோன்னா அங்கே எல்லாமே கன்சால்டேஷன் நடக்குது. இட் இஸ் கால்ட் ஆர்கனைஸ்ட் கிரைம். இப்படி தான் பல லட்ச ரூபா பல கோடி ரூபா வந்து ஸ்கேம் நடக்குது நம்ம இந்தியாவில். 2024 22,500 கோடி ரூபா, 2025 22,000 கோடி ரூபா, இந்த இப்போ 2026 எத்தனை கோடி நமக்கு தெரியல, இன்னும் டேட்டா வரல. ஆனால் இதுக்கு நம்ம ஹோம் மினிஸ்டர் மதிப்புக்குரிய அமித்ஷாஜி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கான்ஃபரன்ஸில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு நிமிஷத்தில் 60 வினாடியில் நம்ம இந்திய நாட்டில் மக்கள் வந்து 100 பேர் பாதிக்கப்படுறாங்கம்மா. கொரோனா வைரஸ் மாதிரி பரவிட்டு இருக்குது. இந்த ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் ஸ்கேம் வந்து பரவிட்டு இருக்குது, எங்களால் தடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸும் கொடுக்குறாங்க. ஆனால் அவேர்னஸ் கொடுக்குறாங்க, ஆனால் அது பேங்க் வந்து என்ன பண்ணுது? பேங்க்கும் அவேர்னஸ் கொடுக்குது, நமக்கும் எல்லாத்துக்கும் மெசேஜும் வருது. இந்த 993-1930 கால் பண்ணுங்கன்னு வருது. அவங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஆனால் மறைக்கப்படுறது என்னது? டைமை மறைக்கிறாங்க. பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் மறைக்கப்படுறாங்க. பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் 2 மட்டும் தான் தேவை. ஒன்று வந்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் மறைக்கப்படுறாங்க. அப்போது இதெல்லாம் மறைக்கிறதுனால தான் ஸ்கேமே நடக்குது. யாருக்கும் பணத்தை இழந்தவங்களுக்கு யாருக்குமே வந்து பணம் கிடைக்கிறதில்ல. இதில் பணத்தை இழந்தவங்க அதிக பேர் பார்த்தீங்கன்னா 50 to 60% பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் பீப்புள். அவங்களோட காசை தான் வந்து எடுக்கிறாங்க. ரிட்டையர்ட் பீப்புளோட அக்கௌண்ட்டு வந்து அதில் இருக்கிற காசு தான் வந்து ஸ்கேமே நடக்குது. ஏன்னா ஒருத்தர் வரும்போதெல்லாம் நான் பார்ப்பேன்னா இது இப்படி தான் நடக்குது. அப்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுறோம், வித்தின் 13 days நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 13 days நான் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டேன். யாரு? இவர் தான் வந்து பணத்தை எடுத்துருக்குறாங்க, நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆவடியில் அவர் என்ன பண்ணுறாரு? அதை பண்ண மாட்டேங்கிறார். அப்புறம் என்ன கேட்குறாருன்னா, நாங்கள் ஆர்டர் பட்ட போன அன்னைக்கு அங்கே இருக்கிற ஐஓ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு 8 to 10 தடவை கால் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறாரு. நாங்கள் பேங்க்கில் இருக்கிறோம், ஒரு 8 தடவை கால், அதுக்கு முன்னாடி காலே பண்ணல, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்குங்கிறார். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே போகிறேன். அப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு? உன்னோட பேக்கெட்டில் 500 ரூபா இல்லை, உன்னோட பேக்கெட்டில் 500 ரூபா இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணுற? ஒரு பேங்க்கில் போய் நீ டேட்டா கேட்குற, நீ அது எப்படி உனக்கு சாத்தியமாகும்? நான் நினச்சேன்னா இப்போ 1 மணி நேரத்தில் டேட்டா வாங்க முடியும். ஆனால் நீ நினச்சாலும் நீ டேட்டா வாங்க முடியாது. உன் ஜோப்பில் பாரு, உங்கள்கிட்ட 500 ரூபா எடுத்து காட்டு அப்படிங்கிறாரு. அப்போது நம்மளோட டேட்டா பேஸ் ஃபுல்லாகவே அவங்ககிட்ட இருக்குது. யார்கிட்ட இருக்குது? நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவங்ககிட்ட இருக்குது பேங்க்கில். இது எல்லாத்தையும் வச்சு தான் ஸ்கேமே நடத்துகிறாங்க. ஓகே, ஆவடியிலேருந்து என்ன பண்ணுறோம்? ஆவடியில் கேட்குறோம், பணத்தை எதுவும் எடுத்து கொடுக்குறதில்ல. கேஸை வந்து என்ன பண்ணுறாங்க? வேப்பேரிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. சைபர் கிரைம் வேப்பேரி பிரான்ச், மெயின் பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க, கமிஷனரேட் இங்கே இருக்கிற வேப்பேரிக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? 2 மாதம் தாமதமாகுது எங்களுக்கு. 9ஆவது மாதம் 10ஆவது மாதம் தாமதமாகுது. நாங்கள் வேப்பேரிக்கு போகிறோம், மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்கிறாங்க. அந்த மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்லேயே நாங்கள் கிளியராக சொல்லிடுறோம், இவங்க தான் வந்து பணத்தை எடுத்துருக்குறாங்க, இவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். போலீஸ் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் 4th லேயரை அரெஸ்ட் பண்ண மாட்டோம், நீங்கள் 1st லேயர் மட்டும்தான் நான் அரெஸ்ட் பண்ண. ஏன்னு கேட்டிங்கன்னா 4th லேயர் தான் வந்து முக்கிய குற்றவாளி, நீங்கள் அவளை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அரெஸ்ட் பண்ண மாட்டோம், எங்கள் வேலையே போயிடும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை அப்படிங்கிறாரு. உடனே அங்கே வந்து என்னோடய வாக்குவாதம் வச்சு நான் வந்து கிளைம் பண்ணுறேன், நீங்கள் அரெஸ்ட் பண்ணுன்ட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே Delta 1, Delta 2, Delta 3, Delta 4 இருக்குது. Delta 4லேருந்து Delta 1க்கு என்னோடய கேஸை மாற்றிடுறாங்க. மறுபடியும் ஒரு 15 நாள் ஆகுது. மறுபடியும் 15 நாளுக்கு அப்புறம் Delta 4ல் என்னோடய கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன். இந்த இடையில வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சிஎம் செல்லுக்கு நான் அப்ளை பண்ணிடுறேன். என்னன்ட்டு எனக்கு எஃப்ஐஆர் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு எஃப்ஐஆர் வேணும்னு சொல்லி நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணும் பட்சத்தில் எனக்கு 1 monthல சிஎம் செல்லிருந்து எனக்கு லெட்டர் வந்துடுது. நானும் நேரடியாக போய் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட ஆஃபீஸ்க்கும் போகிறேன், சிஎம் செல்லோட செக்ரட்டரி ஆஃபீஸ்க்கும் போகிறேன். அவங்க ஐஏஎஸ் எல்லாம் பார்த்து, ஜாயிண்ட் செக்ரட்டரியும் பார்த்து நான் இமீடியட்டாக ஒரு லெட்டர் வாங்கிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வி ஹவ் டன் அ வெரி குட் ரிசர்ச் ஒர்க் ஆன் த சைபர் கிரைம். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோடய தொழிலே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஒர்க் கடந்த 20 ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கிறேன் நான்.
அதன் மூலிமா நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சி கொண்டு போய் கொடுக்கும்போது அவரும் லெட்டர் கொடுத்துட்றாங்க. என்னென்னு கொடுக்குறாங்க, இவருக்கு தேவையான எஃப்ஐஆர் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள், இவருக்கு தேவையான டேட்டா வந்து நீங்கள் கொடுங்க, ஆஸ் பர் லா பிரகாரம் இவங்களுக்கு எல்லாமே செய்யுங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன நடக்குது, டிசம்பர் ஆகிடுது. டிசம்பர் ஆனோடனே எங்களுக்கு எஃப்ஐஆர் கடகடன்னு போடுறாங்க. டிசம்பரில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் இந்த கால தாமதம் பண்ணுறதுனால இந்த 90 டேஸ் வந்து இதில் கவர் ஆகிடுதுங்க. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஃபுட்டேஜு, இந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து அழியப்படுது, மீன்ஸ் மறைக்கப்படுது. டேட்டா வந்து கிடையாது. 90 டேஸ் வரைக்கும் தான் ஒரு பேங்க் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏடிஎம்லேருந்து வித்ட்ரால் பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பேங்க்குக்கே போய் டைரெக்டாக செக் போட்டு எடுக்கிறதுனாலையும் சிசிடிவி கேமரா வந்து கவரேஜ் வந்து கிடைக்காது. அப்படி வந்து காலதாமதம் ஆயிடுது. ஒரு கேஸை வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்குள்ளேயே 90 டேஸ் பக்கம் அப்படி வளர்த்தி விட்டுறாங்க. இது வந்து இமீடியட்டாக ஸ்டெப் எடுத்து எல்லாமே பண்ணால் பரவாயில்ல சார். ஆனால் வந்து இது காலதாமதம் பண்ணுறதுனால இது வந்து லைக் சஸ்பெக்ட்டுக்கு ஒரு பெரிய லூப்போலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராப்பரான வந்து லொக்கேஷனு டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் டைமிங்ஸ் மெயினாக கொடுக்காதனால எந்த நேரத்தில் டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த சைபர் கிரைமை வந்து குறைக்க முடியும். இது ஒன்று தான் சார். நாங்களும் வந்து அதுதான் எங்களோட மோட்டிவாக வந்து இந்த கண்டெஸ்டிங் கேண்டிடேட்டாக நாங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். பப்ளிக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்த்தனா மட்டும்தான் சைபர் கிரைமை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் மனதார நாங்கள் கோரிக்கையாக உங்கள் முன்னாடி வைக்கிறோம் சார். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்தில் இப்போ நம்ம வந்து எஃப்ஐஆரும் போட்டாங்க சார். எப்போ போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஆர் வந்து 2/12/2024 எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. போட்ட கடைசியில் இவங்க அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் அரெஸ்ட் சம்மன் அனுப்ப சொன்னால் கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டோன்னே உங்கள் காசு தான் எல்லாமே அங்கே இருக்குல்ல, நாங்கள் உங்களுக்கு காசு எடுத்து கொடுத்துட்றோம், அவங்கள நீங்கள் எதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க, உங்கள் காசு வந்தால் போதும் இல்லையா, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்கிறோம். கடைசியாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் நடக்கிறதில்ல, சம்மனே அனுப்புறதில்லை இங்கே யாருக்குமே. ஜனவரி அனுப்புறதில்ல, பிப்ரவரி அனுப்புறதில்ல, மார்ச் அனுப்புறதில்ல, ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எவ்ரிடே நான் போய் அவங்கள போலீஸை அணுகி எஃப்ஐஆருக்கு சம்மன் அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ சம்மன் அனுப்புன்னு சொல்லும்போது எதுவுமே நடக்கிறதில்ல. அப்புறம் கடைசியில் என்ன சொல்லிட்டேன், நீங்கள் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா நான் வந்து அவரை வந்து நானே போய் கூப்பிட்டு வந்துடுவேன். துபாயில் இருக்காரு, இங்கே இருக்கிற எம்பசியில் இருக்குது, எம்பசியில் ஒரு லெட்டர் கொடுத்துருவேன். நான் துபாய்க்கு போய் அங்கே இருக்கிற ஒரு எம்பசியில் லெட்டர் கொடுத்து அவர் கையோட நான் கூப்பிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கணுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷனில் லுக் அவுட் நோட்டீஸ், அவர் வந்து ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கும் போதும் இல்லைன்னா ஃப்ளைட்டுக்கு ஏறும் போதும் அந்த இடத்துல கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க. அதை சர்வ் பண்ணுறதுக்கு 20 டேஸ் ஆச்சு. எங்களுக்கு வந்து உறுதுணையாக ஹெல்ப் பண்ணது வந்து ஏசிபி மேடம் காவியா மேடமும் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தது வந்து ஐஓவும் ஹெல்ப் பண்ணார். ஆனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி காலதாமதம் பண்ணி 8 மாதம் கழித்து தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அன்றைக்கி செப்டம்பரில், எங்களுக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சது அன்றைக்கி ஏப்ரல் 12 லுக் அவுட் நோட்டீஸ் அப்போ போட்டு, அதுவும் வந்து ஃபேமிலியோட எஸ்கேப் ஆக பார்த்தோம். அதாவது எப்படின்னா, சென்னையிலேருந்து அவர் கிளம்பலிங்க, திருச்சியிலேருந்து, அதாவது இங்கேருந்து கிளம்பி துபாயில் போய் செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போகிறாரு. எங்கேருந்து திருச்சியில் ஃப்ளைட் எடுக்கிறாரு, சென்னையை விட்டுட்டு திருச்சிக்கு போகிறாரு. அவர் வீடே வந்து தாம்பரம் தான், திருச்சியிலேருந்து ஃப்ளைட் எடுக்கிறாரு. அந்த இடத்துல லுக் அவுட் நோட்டீஸ் மூலிமா என்ன பண்ணிடுறாங்க, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு தகவலும் 2 நாள் கழித்து எங்களுக்கு தெரியுது அரெஸ்ட் ஆகிட்டேன். நாங்கள் தான் டெய்லி போகிறோமே. நான் இந்த வேப்பேரி பிரான்ச்சுக்கு மட்டுமே இது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து ஒரு 100 தடவை நான் விசிட் பண்ணிக்கிறேன். டெய்லி விசிட் பண்ணுவேன். எனக்கு அவங்களோட கோஆப்ரேஷன் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த சைபர் கிரைம் வந்து தடுக்கிறதுக்கான எல்லாமே அவங்களுக்கு நான் ஒன்றா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருந்தேன். நான் அப்புறம் பேக்ரவுண்டில் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டேன். ஃபுல் ஒர்க் இந்த டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாகவே டெய்லி 12 hours 2024 இன்னைக்கு வரையும் டெய்லி 12 hours நாங்கள் ஒர்க் பண்ணி நாங்கள் கொண்டுட்டு வந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவர் டிபி அருண்குமாரி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ தான் வந்து பெரிய ஒரு வேறு மாதிரி நடக்குது. அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ சைதாப்பேட்டை கோர்ட்டில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஜூரிஸ்டிகேஷன்ட்டு கோர்ட்டில் வந்து அவங்க பெயில் கேட்குறாங்க. பெயில் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பெயில் கிடைக்காதனால மறுபடியும் 15 நாள் கழித்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, செஷன் கோர்ட், பிரின்சிபல் செஷன் கோர்ட்டுக்கு வராங்க, அப்ளை பண்ணுறாங்க பெயிலுக்கு. அந்த பெயில் அப்ளை பண்ணும்போது எனக்கு தகவல் கிடைக்கிது, ஃப்ரைடே எனக்கு கிடைக்கிது. அந்த ஃப்ரைடே கிடைக்கும் பட்சத்தில் நானும் போய் கோர்ட்டில், பிரின்சிபல் செஷன் கோர்ட்டில் நானும் போய் ஆஜராகிறேன். ஆஜராகும்போது
எங்களோட ப்ரெசன்டேஷன் பிபிடியை வந்து ஐயா முன்னாடி கார்த்திகேயன் ஜட்ஜு முன்னாடி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ப்ரெசென்ட் பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் பிபிடி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுறோம். எப்படி வந்து ஃபண்டு டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு பண்ணோன்னே அவங்க 2 பேர்த்துக்கு பெயில் கேன்சல் ஆகிடும். ஓகே ஓகே சரி ஓகே ஓகே ஸ்டோரி மாதிரி சொல்ல வேண்டாம். இப்போ சொல்லிடுறேன் சார். ஸோ இப்போ வந்து வித்தின் த ஸ்டோரி, ஸோ A1, A2, A3, A4, A5. A1 இஸ் கண்ணன் கந்தசாமி, A2 வந்து TP அருண்குமார். ஆன்லைன் சார், ஆன்லைன் சைபர் கிரைம், how to stop online internet banking scam in India. சார் ஸ்டாப் பண்ணுறதுக்கான தீர்வு நமக்கு வந்துருச்சு. ஆமாம், எங்களுக்கு இஷ்யூவில் அதான் சார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அக்கௌண்ட்டில் 5 டேட்டா தான் வருது. எக்ஸ்ட்ராவாக 3 டேட்டா வந்துச்சுன்னா டைம் ஸ்டாம்ப், பெனிஃபிஷரி டீட்டெயில், நெக்ஸ்ட்டு ஐபி லொக்கேஷன், எந்த லொக்கேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, 3 டேட்டா வந்துச்சுன்னா இந்தியாவில் இன்டர்நெட் பேங்கிங் ஸ்கேமே இருக்காது. அது வந்து கொடுக்காம பேங்க் வந்து என்ன பண்ணுது, எந்த விக்டிமுக்கும் கொடுக்கறதில்ல. இது கொடுக்காதனால தான் சைபர் கிரைம் தொடர்ந்து நடக்குது. இது தொடர்ந்து நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் தான் வந்து இந்த சைபர் கிரைமை நாளுக்கு நாள் வளர்த்திட்டு இருக்கு. இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பெரம்பூர் கான்ஸ்டியூன்சியில் வந்து போட்டிடுறேன் ஒரு அவேர்னஸ் டு ஸ்டாப் த கிரைம். அதே மாதிரி என் ஒய்ஃப் வந்து கொளத்தூர் கான்ஸ்டியூன்சியில் போட்டிடுறாங்க டு ஸ்டாப் த கிரைம். அப்போது இந்த பேங்க் டேட்டா வந்து கரெக்டாக கொடுத்தாவே சைபர் கிரைம் தடுக்கப்படும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக இருக்குது. இல்லை, நாங்கள் வேட்பாளராக நாங்கள் கான்டெஸ்ட் பண்ணி அவேர்னஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் ஜெயிக்கிறது வந்து மக்கள் கையில் இருக்குது. மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் நாம் எடுத்துகிட்டு போய் பேங்கிங்கில், அதாவது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டைம் ஸ்டாம்ப், பெனிஃபிஷரி டீட்டெயில், ஐபி லாக் 3 நம்ம கொண்டுட்டு வருவோம். 3 கொண்டு வரும்போது யாரும் பாதிக்க மாட்டாங்க. 22,000 கோடி 20,000 கோடி வந்து ஸ்கேம் நடக்காது பேங்க் மூலிமா அப்படிங்கிறத திட்டவட்டமாக இந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் உறுதியளிக்கிறோம். இதுதான் எங்களோட ரிசர்ச். சார், ஆப் வந்து கொட்டக் செக்யூரிட்டிஸ். ஆமாம் ஆமாம், அதே மாதிரி கொட்டக் செக்யூரிட்டிஸ் இருக்குது சார். இல்லை சார், கோட்டக் மஹிந்திரா பேங்கோட சப்சிடிங்க கோட்டக் செக்யூரிட்டிஸ் சொல்லிட்டு சார், அவங்களுக்கு வந்து கொட்டக் செக்யூரிட்டிஸ் இருக்கு. ஆனா இது வந்து ஒரிஜினல் ஆப் இல்லங்க, அதே மாதிரி டிசைன் பண்ண ஒரு ஃபேக் ஆப். ஆமா ஆமா. இப்போ என்ன பண்றான்னு கேட்டா, நம்மகிட்ட என்ன பண்றான்னு கேட்டா, டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் அந்த ஆப்லயே உள்ளுக்குள்ள டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ஆப்பை டிசைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் நாங்கள் எடுத்துட்டோம். நாங்கள் உங்களுக்கு அது பிபிடியில் காட்டுறோம், வேண்டாம் ப்ரெசன்டேஷன் இருக்கு. ஓகே. இல்லை, ஆமாம் சார், அதையும் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள். இந்த ஃபேக் ஆப்பே பார்த்தீங்கன்னா சர்வர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது. சைனாவில் தான் இருக்குது. அது எப்படி சைனாவில் எப்படி அந்த இடத்துல சர்வர் அங்கே கொண்டுட்டு போகிறாங்கன்னா, இந்தியாவில் சில கம்பெனி, சைனா கம்பெனிஸ், கொரியன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அங்கே வெண்டர்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா, அவங்க மூலியமா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சர்வர் அங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதையும் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது மூலியமா நம்ம தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட் இல்லை சார். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மாதம் அவங்க கூட என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடந்து வரணும். அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். அவன் டெக்னிக்கல் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு வர பட்சத்தில் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த ஆப்பு நல்லாயிருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த ஆப்பை நம்ம கிளிக் பண்ணி சிமிலரிட்டி அப்படியே ஒரு இருக்கும். 80 to 85% சிமிலரிட்டி இருக்கும். 15% அந்த சமயத்தில் என்ன ஆயிடுறோம், நம்ம அவனை நம்புறதுனால நம்ம அப்படியே மறந்துடுறோம். நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதே ஒரு 7 நாள் தான். 7 நாளில் நம்மளை முடிச்சிடுறாங்க. ஐபிஓன்னு சொல்லி உள்ளே அலாட் பண்ணுறாங்க. ஐபிஓ அலாட் பண்ணும்போது காசை நீங்கள் கட்டணுன்னு சொல்கிறாங்க. காசை கட்டலினா உங்களுக்கு பிளாக் ஆயிருன்னு சொல்கிறாங்க. பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க.
ஆமாம் ஆமாம் 90 லட்சம் 30 டிரான்சாக்ஷனில் பண்ணுறோம், 10 அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட்டில் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்ட் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க சார். இது வந்து இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுற மாதிரி சொல்கிறது இல்லை சார். இன்ஸ்டிடியூஷன்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு ஐபிஓ லாட்டை வந்து எடுக்கிறீங்க. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கான இல்லை. இப்போ என்னன்னா சார், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு. இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, எல்லாரும் காசு எங்கே அனுப்புகிறாங்க? பேங்க்குக்கு தான் அனுப்புகிறாங்க. நல்லா இதான் ஒரு பெரிய கேட்சியே. எல்லாரும் எங்கே அனுப்புகிறாங்க? பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்டு காசு அனுப்புகிறாங்க. அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, நம்ம ட்ரேடில் ஆப்பில் காட்டுதுன்னு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறது எங்கே பறக்குது? ஒரு நிறைய இடத்துக்கு பறக்குது, காசையும் எடுத்துடுறாங்க. எடுக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆப்பை வச்சு நம்ம காசை ரிட்ரீவ் பண்ண முடியாது. நம்ம எங்கே காசை போட்டிருக்கிறோமோ அதை வச்சு தான் ரிட்ரீவ் பண்ணுறோம். அப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? பேங்க் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியத்துவம். ஏன்னா பேங்க் வந்து இப்போ நம்ம பாதிக்கப்பட்டோம், அப்போ பேங்க் வந்து டைம் ஸ்டாம்ப் கொடுக்கலாம் இல்லையா, பெனிஃபிஷியரி டீட்டெயில் கொடுக்கலாம் இல்லையா. 13 நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்து 13 நாளில் கேட்டது. இன்னைக்கு வரையும் என்னோட எஃப்ஐஆர்ல 13 கேஸ் நடந்துட்டு இருக்குது நம்ம கோர்ட் மூலியமா. ஆட்டோ பே கிடையாது சார். நம்மளா தான் வந்து ஆமாம் சார். இப்போ அந்த ஆப்பை நான் வந்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறேன். அந்த ஆப் எப்படி டிசைன் பண்ணுறாங்க தெரியுங்களா? அந்த ஆப்பே வந்து ஒரு இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நம்மளோட அப்ஜெக்டிவ் ஆஃப் இது ஒரு ப்ரெஸ் மீட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காசு எங்கே போடுறோம்? இல்லை 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 இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க எல்லாருமே, இப்போ ஒரு கடலில் போகிறோம், ஒருத்தர் வந்து ஃபிஷ் நெட்டு போடுறாரு. அந்த ஃபிஷ்ஷில் ஒரு பெரிய கடலில் ஒரு 10 லட்சம் மீன் இருக்கும். நெட்டு போடும்போது ஒரு 10 பேர் மாட்டுறாங்க. 10 பேர் ஏன் மாட்டின, நீ எதுக்கு அந்த இடத்துல இருந்த அப்படின்னு தான் கேள்வி வரக்கூடாது. இவன் நெட்டு அவன் இந்த இவ்வளோ மக்கள் தொகையில் அவன் என்ன பண்ணுறான், ஃபிஷ்ஷிங்காக ஃபிஷ் நெட்டு போடுறான். நம்ம ஏதோ தெரியாதனமாக நம்ம கிளிக் பண்ணுறோம், பாதிக்கப்பட்டுறோம். பாதிக்கப்படுறது எப்படி தெரியுங்களா? பாதிக்கப்பட்டுறோம். அவன் எது மூலிமா வந்து ட்ரேடிங்கே பண்ணுறான்? அக்கௌண்ட் மூலிமா தான் பண்ணுறான். பேங்கிங் அக்கௌண்ட் மூலிமா தான் ட்ரேடிங் பண்ணுறான். பேங்கிங் அக்கௌண்ட் சிஸ்டத்தில் டைம் ஸ்டாம்ப், ஏன் டேட் வருது, பக்கத்தில் 4 டிஜிட் டைம் வந்துச்சுல, முடிஞ்சு போச்சுல. ஓகே, டைம் வருது, யாருக்கு காசு அனுப்புகிறாங்கன்னு வந்தால் முடிஞ்சு போச்சுல. ஒரு அக்கௌண்ட்லேயும் 20 நாளில் 2 கோடி ரூபா, 3 கோடி ரூபா, 6 கோடி ரூபா, 15 நாள் 6 நாள் டிரான்சாக்ஷன் நடக்குதுங்க சார். அப்போ என்ன நடக்குது? பேங்க்குக்கு தெரிஞ்சுதான் இந்த ஸ்கேமே ஓட்டுறாங்க. ஆமாம், இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். இப்போ அதுதான் பிபிடியில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். என்னங்க சார்? ஆமாம் ஆமாம், கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாச்சு. என்னோட எஃப்ஐஆர் நம்பர் 313 ஆஃப் 2024. இப்போ நான் ஒரு 10 அக்கௌண்ட் போட்டேன் இல்லையா, 10 அக்கௌண்ட்டோட டைம் ஸ்டாம்ப் கேட்டிருக்கிறேன். ஒரு அக்கௌண்ட்லையும் 10 அக்கௌண்ட்லையும் ஒட்டுமொத்தம் 20 நாள் டிரான்சாக்ஷன் எவ்வளோ தெரியுங்களா? 33 கோடி. இல்லை 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 அது வந்து கடைசியாக தான் நமக்கு தெரியுது. எல்லாரும் பாதிக்கப்படுறவங்க ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு தான் அதை ரியலைஸே பண்ணுறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவேர்னஸில் உள்ளுக்குள்ளே வந்து 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 அவனை கொஷின் கேட்கும்போது தான் இப்போ என்ன ஆகுதுன்னு கேளுங்க. இது ஒரு ஸ்டோரி. எங்களோட இதெல்லாம் கண்டுபிடிச்சனால, ரிசர்ச் பண்ணனால எஸ்பிஐ பேங்க்கில் நான் லோன் வாங்கியிருக்கிறேன். எந்த லோனு? ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறேன். இந்த ஹவுஸ் லோன் வாங்கினனால நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக கட்டிகிட்டே வரோம். எந்த மாதமும் பெண்டிங்கே இல்லை. எங்களுக்கு என்பிஏன்னு சொல்லி அவங்களே ஒரு கிரியேட் பண்ணி எங்களை வந்து அழுத்தத்தை கொடுத்து தூக்கமின்மை பண்ணியிருக்காங்க பேங்க், எஸ்பிஐ பேங்க். இப்போது நான் லோனை ஃபுல்லாக கட்டிட்டு வரேன், 26 மாதமும் கட்டிட்டு வரேன். எனக்கு எப்படி நான் பர்ஃபார்மிங் அசெட் ஆகும்? அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக அந்த ஸ்டேட்மெண்ட் தான். இதுதான் இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்கேம் நடந்தது பார்த்தீங்களா, 28/8/2024 சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தேதியில் தான் ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பேங்க் எடுத்து ஒரு ஃபேக்காக ஒரு கேஸை கொண்டு வந்திருக்கிறாங்க.
OA ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து ஓஏ பெட்டிஷன் DTR 2ல டெபிட் ரெக்கவரி ட்ரிபியூனல் கோட் 2ல வந்து போட்டிருக்காங்க. DRT 2. இந்த கேஸ் வந்து எப்போ நடக்குது? ஆகஸ்ட்ல இருந்து நடக்குதுங்க. இப்போ நடக்கும் பட்சத்தில் நாங்கள் அங்கே போகிறோம். நாங்கள் போய் கேட்கும்போது தான் தெரியுது எங்களுக்கு பேங்க், கடைசியாக தான் எனக்கே தெரியுது பேங்க் தான் இந்த கிரைமை ரன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதாவது இது ஒரு பெரிய ஒரு பிக்கெஸ்ட் கிரைம் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் லோனை கட்டிட்டு வரோம், 26 மாதமும் கட்டிட்டு வரோம். எல்லாமே ECS மூலியமாக தான் பணத்தை எடுக்கிறாங்க. பணத்தை எடுக்கும் பட்சத்தில் அவங்க வந்து எப்படி ஒரு கேஸை போட முடியும்? ஒரு பேங்க்கே ஒரு கேஸை போட்டிருக்கு. எப்போ போட்டிருக்கு? 28/8/2024 போட்டிருக்கு கேஸை ஸ்டேட்மெண்ட்டில். அதை வந்து இ-ஃபைலிங் சொல்கிறோம். அந்த இ-ஃபைலிங்கோட ப்ராப்பர் இ-ஃபைலிங் 1ங்கிற வெர்ஷனை தூக்கிட்டு இன்னைக்கு வந்து இ-ஃபைலிங் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இ-ஃபைலிங் என்னது? நான் உங்கள் மேலே கேஸ் போட்டால் அந்த டாக்குமெண்ட் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் போடுற டாக்குமெண்ட்டை நான் பார்க்கலாம், 2 பேருமே போடுற டாக்குமெண்ட்டை ஜட்ஜு பார்க்கலாம். இது எதுவுமே டிரான்ஸ்பரண்ட் இல்லை. நாங்கள் ஒரு பில் கட்டுறோம், ஒரு டாக்ஸ் ரிசிப்ட் பே பண்ணுறோம், 250 rupees நான் பே பண்ணுறேன். அந்த ரிசிப்டே என்னால் பார்க்க முடியல இ-ஃபைலிங்கில். 400 ரூபா கட்டுற காப்பி சர்வ் பண்ணுன்னு சொல்லி அந்த ரிசிப்ட்டு பார்க்க முடியறதில்ல. அப்படின்னு என்ன நடக்குது? எனக்கு ஃபுல் அழுத்தத்தை கொடுத்து எங்களை இந்த இதில் வந்து நீ டைவெர்ட் பண்ணுங்கிறதுக்காக எங்களுக்கு முழுமையாக அழுத்தத்தை கொடுக்குறாங்க. நமது சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.